கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பிரேயர் டைம் ஃபேமிலிக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2வது நாள் விசுவாச அறிக்கையின் நாளில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணலான்னு 15 நாட்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் 9 மணி அளவில் இரவு நேரத்தில் இந்த 2வது நாள் விசுவாச அறிக்கையில் தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க போகிறாரு. மனுஷகுமாரன் வரும்பொழுது ஜனங்கள் மத்தியில் விசுவாசம் இல்லாமல் இருக்கும். தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் இருதயத்தில் கர்த்தரை பற்றும் ஒரு விசுவாசமே இருக்காது. விசுவாசிக்கலைன்னா அற்புதமே நடக்காது. பரலோக விஷயம் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அதற்கு அடிப்படை தேவையே விசுவாசம். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய சிந்தனைக்காக தருகிற ஒரு அற்புதமான வசனம். நம்ம ஒவ்வொரு அதிகாலையிலும் இந்த விசுவாசத்தை குறித்த ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2வது நாளில் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம் தேவ ஜனங்களே, வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் ஏழையாக இருக்கலாம், கஷ்டப்பட்டவனாக இருக்கலாம், உடைக்கப்பட்டவனாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம், இல்லை பரம பணக்காரனாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும், பட்டதாரியாக இருக்கலாம், பதவியில் உள்ளவனா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் சகல மனிதர்களும் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு மாம்சமான யாவரும் அவரண்டை வருவார்கள். அவரண்டை வருகிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? புறம்பை தள்ளாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தருவாயில எல்லாரும் அவரிடத்தில் வரும் பொழுது எல்லாரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் உண்டு தேவச்சனமே. ஆண்டவர் பணமோ பட்டமோ பதவியோ எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவ ஜனங்களை வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல பிரியமா இருக்க முடியாது, அவரும் நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது. இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னா, வீட்டில் கரண்ட் போனால் ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம தடவி திரிவோம். நேராக போய் செவுத்துல முட்டிக்கிட்டு இருப்போம். பாத்ரூம் கதவை போய் திறந்துக்கிட்டு இருப்போம். எந்த கதவு எங்கே இருக்குது எதுவுமே தெரியாமல் போயிடும். திசைகள் எங்கே இருக்குன்னு தெரியலை, கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நம்ம கண்ணை கெட்டி ரூமெல்லாம் சுற்றிட்டு ஏதோ ஒரு இடத்துல விட்டாங்கன்னா நம்ம எந்த ரூமில் நிற்கிறோன்னு தெரியாது. ஏன்னா கண்கள் கெட்டப்பட்டதுனால நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது. இதே போல தேவச்சனமே, நம்ம விசுவாசம் என்ற விளக்கு அணைந்து விட்டால் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பது மறந்து விடுவோம். நாம் படுகிற உபத்திரவத்தின் விலை என்ன என்பதை மறந்து விடுவோம். கர்த்தர் நம்மளை வேதனையில் வைத்திருக்கிறார் என்று அவரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அதனால் அவரிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். யூ நெவர் பி எ பர்சன் ஹூ வில் பி ப்ளீசிங் டு காட். அடுத்தது சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் முதல்ல அவர் இருக்கிறார் என்று நம்பணும். இது கற்பனை கிடையாது. கற்பனையினால ஒரு இமேஜினேஷனால ஆண்டவர் இருக்கிறான்னு நம்பக்கூடியதே வேதம் சொல்லலை. அது விசுவாசம். ஃபேத் இஸ் நாட் அ ஃபீலிங், ஃபேத் இஸ் நாட் அ இமேஜினேஷன், ஃபேத் இட் செல்ஃப் எ ஃபேத். ஃபேத் கம் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட். விசுவாசம் ஒரு உணர்வு கிடையாதுங்க. விசுவாசம் ஒரு கற்பனை கிடையாது. விசுவாசம் தேவ வார்த்தையினால் உண்டாகுகிற ஒரு அனல் பற்றுகிற நெருப்பு. தேவ வார்த்தையினால் இது உண்டாகுகிறது, தேவனிடத்தில் உண்டாகிறது. தேவனே அந்த விசுவாசத்தை தருகிறார். மரித்து போன நம்ம ஆவி உயிரடைகிறது, நமக்கு விசுவாசத்தை சுமக்கக்கூடிய பலன் வருகிறது. அதனால தான் வேதத்தில் ஒரு தகப்பன் சொல்லுகிறார், என் விசுவாசம் கூட ஜெபித்து கொள்ளுங்க. ஆம் தேவ ஜனமே, விசுவாசம் கூடணும். விசுவாசம் கூடினாதான் அவரிடத்துல நம்ம பிரியமாக இருக்க முடியும். பெரிய பெரிய மலை போல உள்ள சூழ்நிலைகளை பணத்தால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விசுவாசத்தில் எழும்பி நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த மலைகள் தகர்க்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறந்த வாசல் உண்டாகுகிறது. எப்படி உண்டானது? ஜபத்தினால். அதனால தான் படிப்பு பட்டம் உதவி செய்ய முடியாத இடத்துல விசுவாசம் உதவி செய்யும். விசுவாசம் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசித்தாதான் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். நான் நிறைய ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆண்டவருக்காக நிறைய கொடுக்குறேன், ஆனால் விசுவாசம் இல்லைன்னா தேவஜனமே அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்க முடியாது. அதனால தான் முதல் ரூல்ஸ், கிறிஸ்தவர்களுடைய முதல் அடிப்படையே நீங்கள் விசுவாசிக்கணும். அதனால தான் உங்களுடைய ஒரு பெயர் பிலீவர்ஸ், விசுவாசிகள். யூ ஆர் த பிலீவர்ஸ்.
those signs and wonders will follow for those who believe. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அற்புதங்கள் நடக்கும். சர்ப்பத்தை எடுப்பார்கள். இப்படி பல விஷயங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் விசுவாசியாக இருக்கணும், உண்மையான விசுவாசியாக இருக்கணும், ஆவியில் ஆண்டோடைய விசுவாசத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினுடைய அருமையும் ஆழத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு இரவும் நம்ம என்ன செய்கிறோம், தொடர்ந்து விசுவாச அறிக்கையை 15 நாட்களாக 3 நாட்களாக ஸ்பிளிட் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பல மணிக்கூர் ஜெபத்தில் இருந்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறோம். தேவ ஜனங்கள் இணைந்து தினமும் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. அநேகருடைய கட்டுகள் உடைகிறத பார்ப்பீங்க. விடுதல் நடக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் அவருடைய இருதயங்களை விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவன் ஆசீர்வதியும். இந்த விசுவாசத்தை குறித்த ஞானத்தை, இந்த விசுவாசத்தை குறித்த ஆழ்ந்த சிந்தனையை, வேதம் விசுவாசத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லுகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு என் தேவாதி தேவன் திட்டம் கொண்டு ஒரு ஏற்பாடை செய்து, நீரல்லவா இதை செய்து கொண்டிருக்கிறீர், நீரல்லவா அந்த ஆலோசனையை தந்திருக்கிறீர். எங்கள் ஜனங்கள் விசுவாசம் முழக்கமிட உதவி செய்யுங்க. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்க உதவி செய்யுங்க. தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் ஜனங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாரோ அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான 15 நாள் விசுவாச அறிக்கையில் இணைந்து யாரெல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதற்காகவே ஆயத்தப்பட்டு சாயந்தர நேரம் காத்திருந்து ஜெபித்து அந்த 9 மணி அளவில் எங்களோடு சேர்ந்து ஒரு திரள் கூட்டம் மக்களோடு சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை, இந்த ஃபெய்த் கன்ஃபெஷனை யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆவியில் நிறைந்து பேசுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் என் இயேசுவின் இரத்தத்தினால பாதுகாத்து, இயேசுவின் அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி, பிதாவாகிய தேவனுடைய வல்லமையும் ஆவியானவரும் அவருடைய ஆசீர்வாதமும் இந்த ஜனங்கள் மேலே இருந்து அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக ஆமென்றும் ஆமேன் என்றும் மாறப்போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவாதி தேவன் இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும், ஆவியில் வளரணும், ஃபேத் கன்ஃபெஷன் பண்ணணும், விசுவாச அறிக்கை பண்ணணும், என் சூழ்நிலையை நான் மாற்றணும், என்னால் மாற முடியும், என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற எந்த ரகசியங்களை தேவ ஜனங்கள் கற்றுக்கொண்டு எழும்ப ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களை தொடர்ந்து துதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற ஜெபம் டிவியில் 1000 துதிகள் இருக்கிறது. இணைந்து சோதரத்தோடு துதிங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, ஊழியரோடு இணைந்து அந்த வசனங்களை திரும்பி திரும்பி சொல்லுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஆவியாக ஜீவனாக கண்டிப்பாக மாறும். இரவில் இருக்கிற 9 மணி அளவில் நம்மளுடைய அருமையான விசுவாச அறிக்கை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். 100 விசுவாச அறிக்கை தான், ரொம்ப சின்ன நிகழ்ச்சி தான். அதனால் அதுக்கு முன்பதாகவே ஜெபித்து கொண்டு அதை கேளுங்க. நீங்கள் எந்த நிலைமையில் எந்த நேரத்துலையும் அதை பார்க்கலாம். கண்டிப்பாக அது விடுதலை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.